சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் எங்க போனோம்? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சி மிஸ்ஸு. பண்ணல வேற 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 வேற. நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? நேத்து நைட்டு கூட கரெக்டா என்டர் பண்ணீங்களே. ஐயா இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாத்துவேன். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேணாம். லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவீங்க. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது.